ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்திருக்கே, நீ கோடீஸ்வரி ஆயிட்ட. அப்படியா? அம்மாடி தம்பி, உன் கையினால வாங்கி கொண்டு வந்து கொடுத்த டிக்கெட்னாலதான்ப்பா நாங்க கோடீஸ்வரி ஆயிட்டோம். உண்மையிலேயே நீ கைரோசி தரலாம். என்னங்க, எங்க அம்மாக்கு லாட்டரி அடிச்சாதான் அதிர்ஷ்டம், ஆனா எனக்கு நீங்க கிடைச்சதாங்க அதிர்ஷ்டம். கடவுளே காப்பாத்துப்பா. செய்திகளை முந்தி தருவது தந்தி, பின்ன ஏன் லேட்? இன்னைக்கு செய்தி லேட் வந்தது, அதான் பேப்பர் லேட். புடிங்க. நான் பிளஸ் 2 பாஸ் பண்ணிட்டேன்னா இந்த நம்பரை பார்த்து சொல்லுங்க. இது வேறயா? Please. எப்பவும் போல ஃபெயில் தான். ஃபெயில் ஆயிட்ட ஒரு சந்தோஷம் தான். நான் மட்டும் பாஸ் பண்ணிருந்தா எங்க அப்பா பணக்கார துபாய்க்கார பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. அப்புறம் நாம எப்படி சந்திப்பது, பார்ப்பது, பேசுவது? அவனாலே என் தங்கச்சிக்கு ஒரே பிரச்சனையா போச்சு. பரீட்சைக்கு படிக்கணும், சீக்கிரம் எந்திரின்னு சொன்னா கூட எந்திரிக்காத என் பொண்ணு. இந்த பையன் சைக்கிள் பெல் சத்தம் கேட்டதும் தெருவுல துணி குச்சி போய் நிக்கிறாயா? ஏயா, நாட்டுல வயசானவங்களா இல்ல, இப்படி ஒரு வயசு பையனை வேலைக்கு வச்சுக்கிட்டு எங்க வயசாச்சில கொட்டிக்கிறிய? இனிமே அந்த பையன் பேப்பர் போட எங்க ஏரியாவுக்கு வந்தான், அவனை கண்டந்துட்டமா வெட்டி போடுவேன். எனக்கு தேவைன்னா பேப்பர் வந்து கடையில நானே வாங்கிக்குவேன், புரிஞ்சுக்கிட்டியா? பேப்பர் போறாராம் பேப்பர். வணக்கம் முதலாளி. முதலாளி 2 மாசம் அட்வான்ஸ் கேட்டிருந்தல்ல, வீட்டுக்கார அம்மா தொல்லை தாங்க முடியல, இன்னைக்கு அது கொடுங்க முதலாளி. அட்வான்ஸா? நீ பேப்பர் போட்டு கீச்சது போதும், முதல்ல எடுத்து காலி பண்ணு. முதலாளி இல்லையா பேப்பர் போட்டு வாயா, ஏரியால ஒரு பொண்ணு விடாம சைட் அடிக்கிறாமே, இன்னையில இருந்து உனக்கு வேலை இல்ல. பேப்பர் போடுறவன் பர்சனாலிட்டியா இருக்க கூடாதா? இது ஒரு தப்பா? ஆண்டவா,